சரிங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஒரு காலத்துல ஆனிச்சுங்க. என்ன அப்படி சொல்றீங்க? ஆமாங்க. இப்ப இல்ல. ஆமாங்க. இப்ப எங்களுக்கு தாங்க பொண்ணு கிடைக்கல. உங்களுக்கு பொண்ணு கிடைக்கல. பூரா பொண்ணு கிடைக்காம கருவத்தூருக்கும் பாலக்கட்டத்தூருக்கும் இழுத்த முடியுமா இருக்காங்க. ஒரு காலத்துல பாருங்க 52 கல்யாணம் பண்றீங்க. வெறும் 52 தான். ஏய்யா, ஊர்ல ஒரு உண்டாட்டி கட்டுறதுக்கே நாங்க மூலம் தள்ளி போய் தர்றோம். மூலம் நீ 52 உண்டாட்டியா? 52 பிள்ளை பிள்ளை வெறும் 60 தான். ஏங்க ஒப்பன் தன்னானே. ஏங்க 52 உண்டாட்டி 60 பிள்ளையா? ஆமா, அவ்வளவுதான். சரி, தீபாவளிக்கெல்லாம் துணிமணி எல்லாம் எப்படி எடுத்து கொடுப்பிய? ரொம்ப சிரமமா இருக்குமேங்க. நாங்க ஒரு பிள்ளை 2 பிள்ளைக்கே தெரியும். இதெல்லாம் கிடையாது. மேல கணக்கு நாங்க எப்படி வேணா இருந்துருவோம். சரி, நீங்க துணி எல்லாம் போட மாட்டீங்க? போட மாட்டோம். எனக்கு இப்ப தாங்க யோசனை வருது. என்ன யோசனை? எங்களுக்கு முதல்ல ரேஷன் கடையில கிட்டத்தட்ட பாருங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 35 கிலோ அரிசி போட்டாங்க. சரி, என்னடா திடீர்னு இப்போ ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி பாருங்க வெறும் 16 கிலோ போட்டுருக்காங்க. எனக்கே ஒரு சந்தேகம், என்னடா தமிழ்நாட்டுல விவசாயம் பரம் குறைஞ்சு வச்சா இல்ல ஆந்திரா பக்கத்துல இருந்து விவசாயம் பண்ணி நம்மளுக்கு ஏற்றுமதி பண்ணி விடுவாங்களே, அவங்களும் தடை பண்ணிட்டாங்களா அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு விவரமே பிடிபடுது. என்னது? உங்களுக்கு 52 உண்டாட்டி 60 பிள்ளை இருந்தா எப்படி 10 லோடு லாரியை உங்க ஃபேமிலிக்கு திருப்பி விட்டா தானே நீங்க சாப்பிட முடியும். சண்டாலா பாவிங்க. சாப்பிடுறது கிடையாதுயா, நாங்க சோறை சாப்பிட மாட்டோம்ல. சோறை சாப்பிட மாட்டீங்க? ஆமா. அப்ப சோத்துக்கு என்ன பண்றீங்க? விவசாயம் பாப்போம்னு சொன்னேன். ஓ அப்படியா? சரி, இவ்வளவு விவரமா கேக்குறீங்க. யாரு சாமி? உங்க குடும்பத்துக்கு சோறு கிடைக்கலாம், நீங்க என்ன பண்ணுவீங்க? நாங்க சோத்துக்கு இப்படி தாங்க. ஆமாங்க. சரி, சந்தோஷம். சரி சாமி, சரி, நீங்க சந்திச்சதுல மற்ற மகிழ்ச்சி. என்னைய பத்தி எதுவும் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். நீங்க வந்ததின் மூல காரணம் என்ன? மூலம்லாம் எனக்கு இல்லைங்க. மூலம் வரலையா? மூலம் இல்லைங்க. சரி, மூலம் வந்தா என்ன தெரியுமா? மூலம் உள் மூலம் வெளி மூலத்துக்கு 2 வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்? உள் மூலம் வெளி மூலம் இருந்தா ரொம்ப காசு பணத்தெல்லாம் செலவழிக்க தேவையில்லை. சரி, லட்சக்கணக்கில் நம்மள்ட்ட ஆஸ்பத்திரியில் புடுங்குவேன். ஏன்ட்ட ஒரு வைத்தியம் இருக்கு. என்ன வைத்தியம்? உள்முளம் இருந்தா வெறும் 350 400 ரூபா 500 ரூபாய்க்குல தான் செலவு வரும். வெளி மூலமா இருந்தா ரொம்ப செலவுல வெறும் 10 ரூபா தான் வரும். எப்படியா? உள்முளம் இருந்துச்சுன்னு வச்சுக்கிறீங்க, அதுக்கு ஒரே வைத்தியம் தான். என்ன பண்ணணும்? நீங்க எங்க போய் தீர்வு பண்ணாலும் கூட அந்த தீர்வு வளரவே வராது. சரி, வளர்ந்துகிட்டு தான் இருக்கும் உள்முளம். அப்ப எப்படி உள்முளத்தை நிப்பாட்டுறது? 3 முண்டுகள் எடுத்துக்கணும். என்ன தூக்கி தலையில போட்டுறமா? தலையில விட்டு கொல்ல சொல்லலங்க. சரி, 3 முண்டுகள் எடுத்துக்கணும். மல்லிகை கடையில போய் நல்லா பாத்துக்கிறங்க. 1 லிட்டர் கோல்டு வின்னர் நல்ல சுத்தமான எண்ணெய் வாங்கிக்கிறேன். ஓஹோ, லேகியங்கடணுமா? ஆமா, எம்எல் குறைய கூடாது. சரி, அளவு குறைய கூடாது. அளவு நல்ல வேலிக்கரை குச்சி, கட்ட குச்சியா ஒரு 10 கட்ட குச்சி தண்டி எடுத்து. எதுக்கியா? அடிச்சு மண்டைய புழக்கவா? சொல்றத மட்டும். சரி, நல்ல ஒரு இத்தனை கொண்டு ஒரு 100 மில்லி மண்ணெண்ணெய் வாங்கிக்கிறணும். இந்த காலையில் டீ கடையில் வடை போண்டா போடுவாருங்க, கடாய் சட்டி மாதிரி. ஆமா, சட்டி. அந்த சட்டியை என்ன பண்ணணும், 3 முண்டுகளை வச்சு அடுப்பு மாதிரி கூட்டி அந்த அடுப்புக்கு மேல இந்த சட்டியை வைக்கணும். சரி, இந்த வேலைக்கு குச்சியும் உள்ள தள்ளணும். இந்த மண்ணெண்ணெய் ஊற்றி லேசா தீயை பற்ற வைக்கணும். பற்ற வச்சோன்னா லேசா சட்டி காஞ்ச உடனே இந்த சுத்தமான கோல்டு நல்லெண்ணெய் இருக்கு பாருங்க, வின்னர் நல்லெண்ணெய், அந்த சட்டியில ஊத்தணும். சரி, ஊத்தி நல்லா தக 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 கொத கொதிக்கணும். சரிங்க, கொதிச்சு வந்தவன பாத்துக்கிறங்க, ஆவிலாம் பரியணும். சரி, அப்படி கொதிச்சு வரும்போது உள்முளை இருக்கிற ஆளுகளை விறுவிறுன்னு கூட்டிட்டு வந்து அந்த சட்டிக்கு நேரம் அப்படி காலை விரிச்சு நிக்க சொல்லணும். அந்த ஆவி பட்டு உள்முளமா இருந்தா அப்படியே அவுஞ்சிடும். வெளிமூலம் ஆளுக்கு என்ன பண்ணுது, ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு நூல் கண்டை வாங்கி குப்பரக்க படுக்க போட்டு கட்டி விட்டு நல்லா ஊதுவத்தி பத்த வச்சு சரிங்க. உங்க பேரு? வீரத்தேவன். என்னது? வீரத்தேவன். வீரத்தேவன்னா அதுக்கு ஏதாச்சும் பேர் காரணம் இருக்கா? சும்மா எல்லாம் பேர் வைக்க மாட்டாங்க, அடமொழியோட தான் பேர் வைப்பேன். எப்படி? இப்ப கத்தி குத்து கந்தன் இருக்கு. கத்தி குத்து கந்தேன், கத்தி எடுத்து இடுப்புல குத்தனால கத்தி குத்து கந்தேன். மாட்டு ரவி. மாட்டு ரவி ஏன் பேர் வச்சேன்? ஏன் எப்போதுமே ரேஸ் வண்டியில ஓடிக்கிட்டே இருப்பேன், அதனால மாட்டு ரவி. பூனை மணி, மணியை கிணிங்கனி ஆடிக்கிட்டு இருப்பேன், அதனால பூனைமணி. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அடமொழி. சரிங்க, அதே மாதிரி எனக்கு அடமொழியோட தான் பேர் வச்சிருக்கேன். என்ன அடமொழி? புளிய வரட்டுனே. என்னது புளியவா? ஆமா, மரத்துல ஏறி புளிய உழுப்புனாலாமா வீரத்தேவனப்பாக? என்னங்க புளியம்பழத்தையா உழுப்புறேன்? அப்புறம் காட்டுல உள்ள புளிய வரட்டுனங்க. காட்டுல உள்ள புளியவா? சும்மா இல்ல. என்னையா சொல்ற? அது பெரிய கதை. எப்படி சொல்லு? ஒரு நாள் நான் காட்டுக்கு வேலைக்கு போனேன். சரி, என்னைக்குமே நான் ஒத்தையாத்தான் போவேன், 10 பேரை கூட்டிட்டு போக மாட்டேன். அது சரி, காட்டி கொடுத்துருவாங்க. என்னைக்குமே நான் போகும்போது என் ஜாமான் இல்லாம போக மாட்டேன், இந்த ஜாமான் இல்லாம போக மாட்டேன். அப்படி சொல்லு. ஒரு நாள் காட்டுக்கு வேட்டைக்கு போனேன். சரி, வேட்டைக்கு போகும்போது பாத்துக்கிறங்க, அந்த டவர் ஒண்ணு இருக்கு பாருங்க. ஆமா, இந்த டவரை போல பாத்துக்க, இந்த ஒரு பைக்கு நிக்குதா? ஆமா, இந்த இந்த இவ்வளவு இடைவெளியில ஒரு புலி. சரி, 3 அடி நீளம், 310 கிலோ எடை. என்னையா பார்த்தே சொல்ற? ஒரு மிருகம் ஓடுற ஓட்டத்துல இவ்வளவு தாண்டா துல்லிதமா எடை இருக்குன்னு சொல்லி அடிக்கிறேன் சிறந்த வட்டக்கிறேன். சரிங்க, வாக்கா மக்களா, புளிய நான் பாக்க. சரி, புளி என்னைய பாக்க. சரி, புளி என்னைய பார்த்தா முறைக்க, முறைச்சவன வாக்கா மக்களா உரும ஆரம்பிச்சிருச்சு. எப்படி எப்படி எப்படி
இப்படி வருமா? அதுக்குன்னு புளிய கூட்டிட்டு வந்துலாம் உரும விட முடியாதியா? சரி, புளி சொல்லு. உரும ஆரம்பிச்சிருச்சு. உருமுன உடனே சுதாரிச்சேன். விட்டா நம்மள அடிச்சு கொன்றும்டா அப்படின்னு டக்குன்னு என் ஜாமான உருகுனேன். என் ஜாமான் அப்பப்ப லூஸ் மோஷன் அவர் கண்டுக்கிறாதீங்க. உருகுனேன். நல்ல 4 வரக்கடை அகலத்துல காடா பீஸ் துணியை கிழிச்சேன். சரி. முனையில சுத்துனேன். மண்ணெண்ணெய் ஊத்துனா மங்கி எறும்பிட்டு பெட்ரோல் பங்கில் 100 மில்லி பெட்ரோலை வாங்கினேன். ஊத்துனேன். வெட்டும்புளி எடுத்தேன். தீப்பெட்டி எடுத்தேன். பட்டுன்னு அடிச்சேன். குப்புன்னு பிடிச்சு கப்பீர்னு வச்சேன். குப்புன்னு தீ பிடிச்சு புளிய பார்த்தேன். தீய பத்த வச்சேன். புளிய பார்த்தேன். தீய பத்த வச்சேன். புளி தீ போ அப்படின்னு அன்னைக்கு எனக்கு ஒரே ஒரு இடம் மட்டும் புரியலையா? எல்லா இடமும் புரியுது. கடைசியா என்னமோ சொல்லி அந்த புளியை நீ விரட்டுற. என்ன சொல்லி விரட்டின? ஒரு தடவை தான் கேட்பேன். கேட்க மாட்டேன் சொல்லு. நான் கொண்டு இருக்கிற கூட்டம் போனாலும் போயிடும். சரி சரி சொல்லு. புளி அங்க நிக்கிறா. தீய பத்த வச்சுனா புளி என்னை முறைக்குதா? முறைச்ச உடனே உரும்புது. உரும்புட உடனே தீய பத்த வச்சேன். சரி. புளிய பார்த்தேன். தீய பத்த வச்சேன். புளி தீ போ அப்படின்னு போயிருச்சு. இன்னொரு தடவை சொல்லி ஊர்ல அந்த அக்கா விளக்கு மத்த எடுத்து என்னை வாயிலே அடிக்க. சரிங்க, சந்தோஷம். உங்க அப்பா பேரு? நம்பிராஜன். நம்பிராசனா? ஆமாங்க. நம்பி மேனே நீ? ஆமா, நம்பி மேனே. உங்க அம்மா பேரு? எங்க அம்மா வந்து எங்க அப்பனுக்கு பொண்டாட்டி. அப்படியா? ஆமாங்க. சரி சரி. அப்ப நீங்க? அவங்க 2 பேருக்கும் நம்ம பிள்ளை. எங்களுக்கு வந்து அவங்க அம்மா அப்பா. சரி சரி. ஆமா, உங்க அப்பாவுக்கு திருமணம் ஆயிருச்சா? உங்க அப்பா அம்மாக்கு கல்யாணம் பண்ணி தான் என்னை பெற்றாங்க. கல்யாணம் பண்ணி உன்னை எப்படி பார்க்க முடியும்? அவங்க 2 பேரும் செஞ்சாங்க. என்னை என்ன செஞ்சாங்க? இது கல்யாணம் செஞ்சாங்க. கல்யாணம் செஞ்சா நீ பிறந்துருவியா? இல்ல, தாலி கட்டினாங்க பிறந்து. தாலி கட்டினா குழந்தை பிறந்துருமா? இல்ல, தாலி கட்டிட்டு என்ன பண்ணிட்டாங்க, முதல் ராத்திரி நடந்துருச்சு. முதல் ராத்திரினா என்ன? ஆண்களுக்கு ஒரு ராத்திரி அது சிவராத்திரி, பெண்களுக்கு ஒரு ராத்திரி அது நவராத்திரி. சிவராத்திரி என்ன பண்ணுவானா குலதீப வழிபாடா இருக்கும். நவராத்திரி என்ன பண்ணுவானா கொழு பொம்மையை வச்சு கணவனுடைய ஆயில் நினைக்கணும், மாங்கல்யம் நினைக்கணும், சாமி கும்பிடுவாங்க. இன்னொரு விஷயம், முதல் ராத்திரிக்கும் கடைசி ராத்திரிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்? முதல் ராத்திரினா மெத்த மேல பூவை போட்டு பூ மேல நம்ம படுத்தோம்னா முதல் ராத்திரி. சரி. கடைசி ராத்திரி நம்மளை படுக்க போட்டு நம்ம மேல பூவை கொட்டிட்டாங்கன்னா கோய்தான்னு கடைசி ராத்திரி. சரி, அது இருக்கட்டும். நீங்க சொன்ன முதல் ராத்திரி என்ன நடக்கும்? இந்த 10 பேருங்களை படுத்து கிடக்குறீங்க, இங்கே வந்து கூட உட்காருங்கத்தா. ஏத்தா அப்படி தள்ளி போய் உட்காந்துருக்கீங்க, எனக்கு அப்படியே ஈரக்குளம் தெரிக்குதுத்தா. நான் யாருக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு கற்பனை உலகத்தில் நிற்கிற மாதிரி இருக்கு. தாக்கிட்டு வாங்கத்தா, ஒரு காலில் விழுந்து கொடுக்கும். நீ பாட்டு இருக்கிற அளவுக்கு கிளப்பிட்றாதையா? கிளப்பலங்க, இருந்தாலும் ஒரு சுறுசுறுப்பு வேடாமாங்க. பூரா குப்புற கடிச்சு தூங்கின மணி 3 நாளாக திருவிழா இருக்கும் போல. சரி இருக்கட்டும், உங்களை சொல்லி குத்தமில்ல. நல்லா சரி சாமி. சாமி, நாங்கள் அண்ணன் தம்பி 7 பேர். சரி. அண்ணன் தம்பி 7 பேர்னா மிச்சம் 6 பேர் எங்கன்னு கேட்குறீங்க? எங்க? 3 பேர் தண்ணியை போட்டு இந்த சாப்பிட்டோம்ல அந்த கொட்டாய்க்குள்ள படுத்துருக்காங்க. இந்த சாப்பிட்ட கொட்டாய்க்குள்ளையா? சரி. இன்னும் 3 பேர் தண்ணி பத்தலைன்னு பக்கத்தில் ஒரு ஊர் வந்து